தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை சர்க்கரை நோய்க்கு பார்த்தோம். இந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு அரிய மருந்தா இப்போ மூங்கில் அரிசின்னு கேள்விப்பட்ட நம்ம அரிசி நெல்லு காட்டில் விளையிற அரிசி மூங்கில் சம்பா, அந்த சம்பா இந்த சம்பான்னு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இது மூங்கில் மரத்திலே வளரக்கூடிய மூங்கில் மரத்தினுடைய பூவிலிருந்து கிடைக்கிற அரிசி தான் அந்த மூங்கில் அரிசி. இது குறைஞ்சது 40-50 வருடம் மரத்திலிருந்து தான் கிடைக்கும். இது மூங்கில் இலை. இந்த மூங்கில் மரத்துல இருந்து 50 வருஷம் ஆனாதான் அந்த பூவே வரும். அந்த பூ வந்ததுன்னா இது எங்கே கிடைக்கும்னா மலை பிரதேசங்களில் கிடைக்கும். இது கேரளாவில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. இது நம்ம தேடினாலும் இங்கே கிடைக்காது. இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும். இதை அதிகம் விரும்பி சாப்பிட்றது யானை தான். யானை சாப்பிட்டு அதனுடைய பலம் அதிகமாக இருக்குன்னா அந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்றதால தான். அந்த மூங்கிலை உடைச்சி கீழே இழுத்து அதுக்கு தேவைக்கு தக்கன அந்த அரிசியை சாப்பிடும். இந்த அரிசி அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும். இந்த மூங்கில் அரிசியானது சர்க்கரை நோயை குணப்படுத்தும், எலும்புகளை பலப்படுத்தும், நரம்பு மண்டலத்தை சரி செய்யும். சர்க்கரை நோய்க்கு அது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா சீரகம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது மரத்தில் பூவில் இருக்கிற இந்த மூங்கில் அரிசி. ஏன்னா இது அவ்வளவு மெதுவாக இருக்குது பார்க்கும்பொழுது. ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஏன்னா அதனுடைய தன்மை இறுக்கமாக இருக்கும். இறுக்கமாக இருக்கிறதால அது நல்ல ஒரு கடினமாக இருக்கும். இது சாமானியமாக வேகாது. அதனால் இதை நம்ம தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். இதை கஞ்சியாக பயன்படுத்தலாம், அல்லது பாயாசமாக பயன்படுத்தலாம், அல்லது தோசை மாவுக்கு இதை சேர்த்து அரைக்கலாம். நம்ம தேவைக்கு தக்கன இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்தால் போதும். இது ஒரு நாளைக்கு நீங்கள் 100 கிராம் அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சர்க்கரை நோயாளிகள் பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த ஊசி போட்டால் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும், தினந்தோறும் நாங்கள் மாத்திரை எடுத்தே ஆகணும் அப்படின்னாலும் அது சரியாகும். ஊசி போட்டு சரியாகாமல் இருக்குது, எனக்கு தினந்தோறும் ஊசி போடணும், உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மூங்கில் அரிசியை தான் நம்ம பயன்படுத்தணும். அதோடு சேர்ந்து நாவல் பழத்தை கிராமத்தில் லவா பழம்னு சொல்லுவாங்க, இங்கே நகர்ப்புறங்களில் நாகப்பழம்னு சொல்லுவாங்க. இது நாவல் பழத்தை நம்ம வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும். எல்லாரும் இதை வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடலில் உள்ள உபாதைகள் சரி பண்ணும். அந்த உடல் உறுப்புகளில் எந்த அளவுக்கு இருக்குன்னா இதை சாப்பிட்டா ஈரலில் இருக்கிற புண்கள் சரியாகும். ஏன்னா நம்ம கதை படிச்சிருப்போம், முதல்ல குரங்கை பிடிச்சி திங்க வந்துச்சுன்னு. ஏன்னா குரங்கனுடைய ஈரலை நல்ல ருசியாக இருக்குன்னு திங்க வந்துச்சுன்னு நம்ம கதை படிச்சிருப்போம். ஏன்னா அந்த நாவல் பழத்தில் அவ்வளவு ருசி இருக்குது. அது போய் ஈரலில் சரி செய்யும். ஈரலை சரி செய்யும் போது நம்ம கணையத்தில் நல்லா வேலை செய்யும். இந்த நாவல் பழத்தினுடைய விதைகள், அதனுடைய கொட்டை, அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது செய்யும். நம்ம அதை எடுக்கிறதே கிடையாது. பழத்தை தின்றதும் துப்பிட்டு போயிட்டே இருக்கோம். பழத்தை தின்னுட்டு அந்த கொட்டையை துப்பாதீங்க, அதை எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. அதுவும் சர்க்கரை நோய்க்கு பயன்படும். இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டாலே சர்க்கரை நோய் எதுவும் செய்யாது. சர்க்கரை நோய் அதிகரிச்சிருந்தாலும் சமநிலைக்கு வரும். இந்த நாவல் பழம் ஒரு நாளைக்கு 50 கிராம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ கிடைக்கிற சீசன் நேரம் நம்ம சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். அந்தந்த சீசனில் சாப்பிட்றது தான் நம்ம விவசாயிகள் பழக்கம். நாங்கள் கோயில் பகுதியில் இது அதிகமாக இருக்கும். நாவல் பழம் இருக்கிற இடத்துல கோயில் தான் இருக்கும். கோயிலில் இருக்குதுன்னா அந்த நாவல் பழத்தை எந்த அளவு சாப்பிடுவோன்னு கணக்கே சொல்ல முடியாது. சாப்பாட்டுக்கு பதில் நாவல் பழமாக தான் சாப்பிடுவோம். மரத்தில் ஏறினா இறங்கவே மாட்டாங்க பசங்கள்லாம். சாப்பிட்டா தப்பே வராது. அந்த காயை சாப்பிட்டா தொண்டையை பிடிக்கும். காய் சாப்பிடாம பழத்தை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தம் செய்யும். ரத்தம் சுத்தம் செய்யும் போது அந்த சர்க்கரையானது குறைய ஆரம்பிச்சிடும். சர்க்கரைக்கு நமக்கு அந்த ஊசி போட்டு தான் ஆகணுன்றதுலாம் இல்லை. இது வயதானவர்களுக்கும் ரொம்ப நல்லது. வயசு போயிடுச்சு, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அந்த நாவல் பழத்தை வாயில் போட்டாலே போதும், கரைய ஆரம்பிச்சிடும். இதில் சிலர் உப்பு சேர்த்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ரசாயன உப்பு அதிகமாக இருக்குது. சாப்பிட்ற பருப்பில் ரசாயன உப்பு அதிகமாக இருக்குது. நம்ம தேவையில்லாமல் நம்ம உப்பு சாப்பிட்றத அளவாக சாப்பிட்டுக்குருவோம். இந்த நாவல் பழத்தை தனியாக சாப்பிட்ணும். நாவல் பழத்தை தனியாக சாப்பிட்டு அதனுடைய விதைகளை எடுத்து சேகரித்து வச்சு இந்த மூங்கில் அரிசியோடு சேர்த்து நம்ம காய்ச்சி அதை ஒரு பாயாசம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும். இது 48 நாள் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது மலை பிரதேசத்தில் தான் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே கிடைக்குதுன்னா வெறும் மூங்கில் சம்பா அரிசியை கொடுத்துருவாங்க. அது நெல்லில் விளையிறது, இது மரத்தில் விளையிறது வேற, நெல்லில் விளையிறது வேற. நல்லா கேட்கணும், மூங்கில் சம்பா அரிசியா மூங்கில்ல வளர்ந்த மூங்கில் அரிசியான்னு கேட்கணும். மூங்கில்ல வந்தது தான் மூங்கில் அரிசி. நெல்லில் வர்றது மூங்கில் சம்பா ஆந்திராவில் அதிகமாக விளையுது.
அந்த மூங்கில் சம்பா வந்து அந்த தோகை அதிகமாக இருக்கும். அது கிடையாது. அது நெல் சாப்பிட்றது, ஆர்கானிக் நெல்லை சாப்பிட்றது நல்லது. ஆனால் இது வந்து எந்த மருந்தோ எந்த உரம் போட்டாலும் வராது. மூங்கில் மரத்தினுடைய அடியில் யாரும் உரம் போட மாட்டாங்க, மருந்தடிக்க மாட்டாங்க. அதனால நல்லதை செய்யும். இது நரம்பை பலப்படுத்தும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த. இப்போ இந்த நோய்க்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு அதனுடைய கொட்டைகளை எடுத்து அந்த கொட்டைகளை தூளை அரைச்சி அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் காய்ச்சணும். நம்ம 200 மில்லி தண்ணியில் இந்த ஒரு 4 விதையை அரைச்சதை எடுத்து இப்போ காய்ச்சுவோம். அந்த காய்ச்சினது தான் இப்போ காட்ட போகிறோம். ஏன்னா நாவல் விதையில் வந்து சர்க்கரையை போக்கக்கூடிய அதிக அளவு தன்மை அதுக்கு இருக்குது. எங்கே வந்து துவர்ப்பும் உவர்ப்பும் அதிகமாக இருக்கோ அது அந்த துவர்ப்பும் உவர்ப்பும் இருந்தாலே சர்க்கரை வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அது எந்த உணவில் உங்களுக்கு துவர்ப்பு அதிகமாக இருக்கோ அதுக்காண்டி பாக்கே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பாக்கு போட்டாச்சுன்னா நெஞ்சு அடைச்சிரும். எல்லாம் நாங்கள் துவர்ப்புக்கு தான் போடுறோன்னு சொல்லி நிறைய பேர் பாக்கு போட ஆரம்பித்து கண்ணங்கள்லாம் வெந்து போயிருக்கு. இன்றைக்கி எந்தெந்த பாக்கோ வந்திருக்கு. அதெல்லாம் கிடையாது. பாக்கு அந்த காலத்தில் போட்டாங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டாங்க, அந்த களிப்பாக்கு போட்டாங்க. இன்றைக்கி அந்த பாக்கெல்லாம் இப்போது எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் இந்த மூங்கில் அரிசியை இதோடு சேர்ந்து வேக போடணும். அந்த நாவல் விதையை அரைச்சி அதோடு சேர்ந்து மூங்கில் விதையும் சேர்த்து அரைச்சி, மூங்கில் விதையை அரைச்சி போட்டால் அது கஞ்சியாக வரும். அரைக்கலைன்னா இதே போல தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இது வேகாது. வெந்திருக்கும் உள்ள, ஆனால் வெளியில் அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா அந்த நமக்கு சத்து வேணும்னா அப்படியே தான் சாப்பிடும்படியாக இருக்கும். இதை அரைச்சி பவுடரை அரைச்சி நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்லாம், புட்டு அவிக்கலாம். ரொம்ப அற்புதமாக வரும். இந்த மூங்கில் புட்டு வந்து மூங்கில் அரிசியில் செய்கிற புட்டு வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு நல்லது. ஆனால் இது கடைகளில் கிடைக்காது. இதை போய் கேரளாவில் போய் நம்ம பார்த்தா தான் கிடைக்கும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது ரொம்ப அரிது. எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அது கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது. இதை தினந்தோறும் ஒரு 100 கிராம் அளவுக்கு அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும். அதில் வந்து 100 கிராம் அளவுக்கு இந்த அரிசி மூங்கில் அரிசினா குறைந்தது ஒரு 10 கிராம் அளவுக்கு இந்த நாவல் பழ கொட்டை பவுடரை எடுத்து அந்த தண்ணியில் சேர்த்து கரைச்சி காய்ச்சி அந்த கஞ்சி தண்ணி மாதிரி இருக்குது. அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மூங்கில் அரிசியினுடைய சாரமும் இதில் இறங்கியிருக்கு, இந்த நாவல் பழ விதையினுடைய சாரமும் இறங்கியிருக்கு. அதனால் இதை சாப்பிடும்போது சர்க்கரை நோய் கட்டுப்படும். சர்க்கரை நோய் எந்த அளவு இருந்தாலும் அது கட்டுப்பட ஆரம்பிக்கும். 500 600 இருந்தாலும் கை கால்லாம் குத்தும். கை கால்லாம் குத்திக்கிட்டு இருக்குன்னா சர்க்கரை நோய் வந்து கூடிருச்சுன்னு அர்த்தம், ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரத்தம் குறைஞ்சதை அந்த கை கால்கள் குத்துறதை நிப்பாட்டணும்னா இந்த மூங்கில் அரிசி தான் நிப்பாட்டும். கால் பாதம் எனக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னுவாங்க. எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா கீழே போகிற ரத்தம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த சாப்பாடு அளவு குறைச்சிருப்பாங்க. அந்த அளவு குறைச்சதால சர்க்கரை நோய் கூடும். சர்க்கரை நோய் கூட உள்ளவங்க அதிகம் சோறு சாப்பிடாதீங்க, அதிகமாக சாப்பிடாதீங்கன்றாங்க. சாப்பிடலன்னா ரத்தமே ஊறாது. அப்போ இது போல் உணவு சேர்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து அதிக அளவு சக்தி கிடைக்கும். அதிக அளவு சக்தி கிடைக்கும் போது ரத்த ஓட்டம் வந்து வேகமாக நடக்கும். அந்த வேகமாக ரத்தம் ஓடும்போது பாதம் எரிச்சல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பாதம் எரிச்சல் கண்டிப்பாக குறைஞ்சின்னா சர்க்கரை நோய் நமக்கு சரியாகுதுன்னு அர்த்தம். கையை மூட முடியாமல் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இப்படியே தான் நிற்கும். இந்த கை இதுக்கு மேலே மூட முடியாது, எந்த பொருளையும் இறுக்கி பிடிக்க முடியாது. அவங்க வந்து இந்த மூங்கில் அரிசியை வேக வச்சு அல்லது தோசையாக சுட்டு வேற எந்த வகையில் வேணாலும் அவங்க செஞ்சுக்கிறலாம். அவங்க விருப்பம் போல் செஞ்சுக்கிறலாம். மூங்கில் அரிசியை அதை மாவாக அரைச்சிக்கிறலாம், தோசையில் சுடலாம், அடையாக சுடலாம். நீங்கள் சாப்பிட்ற அரிசி மாவோட சேர்த்து சாப்பிட்லாம். அப்போ சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் நல்லா எப்படி வேணாலும் மூடி திறக்கலாம். இல்லைனா இதுக்கு மேலே மூட முடியாது. எந்த பொருளையும் அவங்க பிடிச்சாலும் கீழே விழுந்துடும். ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. நான் சொன்ன மாதிரி 32 கவாலம் உணவு சாப்பிட்றவங்க இந்த மூங்கில் அரிசியும் சேர்த்து நம்ம தினந்தோறும் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு வேளை
இதெல்லாம் 2 வேளையாக பிரித்து வச்சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு வேளை இவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த சக்கரை நோய் குறையும். சக்கரை நோய் குறைஞ்சா உடலில் வந்து ஆரோக்கியம் கூடும், மூட்டு வலி இருக்காது. சக்கரை நோய் வந்தால் கண்டிப்பாக மூட்டு வலி வந்துடும். மூட்டு வலி வந்துன்னா நடக்க முடியாது. ஏன்னா சக்கரை வந்துச்சு, என்னால் நடக்க முடியல. இன்னைக்கு 10 வயசு பிள்ளைங்களுக்கு சக்கரை நோய் வருது. அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கணும். 10 வயசு குழந்தைனா ஒரு 15 கிராம் 20 கிராம் கொடுத்தா போதும். 20 கிராம் அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய செலவு வந்துடாது. எவ்வளோ அரிசி அந்த விலை விற்றாலும் கேரளாவில் வளநாட்டில் கிடைக்குது. இது அந்த மாதிரி பகுதிக்கு யாரையாவது அனுப்பியாவது இந்த அரிசியை வாங்கிக்கலாம். இல்லை அவங்களே கொண்டு வந்து இப்போ கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரிசியை நம்ம சாப்பிட்லாம். நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் பகுதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அங்கெல்லாம் மூங்கில் மரம் அதிகமான காடுகள். நம்ம குற்றாலத்துலேயும் கிடைக்கும். அந்த பகுதிக்கு போயிட்டு வரவங்க நல்ல பொருட்களை வாங்கிட்டு வாங்க. நம்ம போய் சுற்றுலா தலத்துக்கு போகிறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சர்க்கரைக்கான பொருள் எங்கே கிடைக்குதோ அங்கே தேடி தான் போகணும். நல்லதை தேடினா தான் நல்லது. நல்லதை தேடி போகாமல் எதுவுமே நல்லது நடக்காது. அதனால் இந்த மூங்கில் அரிசி இப்போ வெந்திருக்குன்னா நம்ம அரிசி மாதிரி இப்படி இது பண்ணால் இது வந்து நசுங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சீரகம் மாதிரியே இருக்குது. எவ்வளோ நேரம் வெந்தாலும் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம மாவாக அரைச்சி நம்ம பயன்படுத்தினோம்னா நல்லது. வயசானவங்களுக்கு இதை வந்து மெல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை மாவாக அரைச்சி நம்ம அவங்களுக்கு தோசையாவோ இல்லை புட்டாவோ கொடுத்துட்டோம்னா வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த மூங்கில் அரிசி கிடைக்காதது. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு அற்புதமானது. இது 40 வருஷத்துக்கு ஒரு முறை மரத்தில் வர்றது. அந்த 40 வருஷத்து மரம் எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் தொடர்ச்சியாக கிடைக்கும். நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா அது அவ்வளோ சீக்கிரமாலாம் கிடைக்காது. அதனால் மூங்கில் தோப்பில் தான் கிடைக்கும். அது யார் எங்கே தோப்பில் இருந்தாலும் இதை வாங்கி நம்ம பயன்படுத்தணும். இந்த நாவல் பழம் தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கும். எல்லா பகுதியிலையும் கிடைக்கும். தரை பகுதியிலையும் கிடைக்கும், மலைப்பகுதியிலையும் கிடைக்கும். மலைப்பகுதியில் கிடைக்கிற பழங்கள் வந்து ரொம்ப வந்து அதனுடைய தன்மை வந்து காட்டமாக இருக்கும். ஆனால் நிறைய மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இது தரைப்பகுதியில் விளைந்தது. அதனால தான் சதை பிடிப்பு அதிகமாக இருக்குது. மலைப்பகுதியில் இருக்கிறது சதை கொஞ்சமாக இருக்கும், உள்ள விதை பெருசாக இருக்கும். அது வந்து இன்னும் அதிகமாக சர்க்கரை நோயை சரி பண்ணும். நமக்கு எது கிடைச்சாலும் நல்லது. நம்ம மலையிலேயே போய் தேட முடியாது. ஏன்னா அங்கே உள்ள மந்திகளுக்கும் குரங்குகளுக்கும் உணவாக போகிறது. ஏன்னா அதுங்க எல்லாமே சாப்பிட்டது இல்லாமல் இதை அதிகம் விரும்பி சாப்பிட்றது வௌவால்கள் தான் இதை வந்து அதிகமாக விரும்பி எடுக்கும். மைனாக்களும் குயில்களும் இந்த நாவல் பழத்தை விரும்பி சாப்பிட்டு அது ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் இந்த நாவல் பழமும் அந்த கொட்டையும் சேர்த்து சாப்பிட்றோம். வௌவால் எதையுமே விட்டு வைக்காது. அதுங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க அந்த பறக்கும் பறவைகளும் குரங்குகளும் இதை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுக்கு காரணம் உடல் வந்து அதுங்களுக்கு உணவாக போயிடுது. உணவாக போகிறதால அதுங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த மருத்துவம் சரியாயிடுது. கிராமப்புறங்களில் நாவல் பழம் நாகப்பழம்னா அவங்களுக்கு தெரியாது, லவா பழம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு லட்டு மாதிரி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பேர் அவங்க வச்சுருக்காங்க. நாங்களே முதல்ல போய் புரியாமல் தான் இருந்தோம். ஆனால் எல்லாருடைய வழக்க முறைக்கு தக்கன அந்தந்த ஊரில் நம்ம பேசுகிறதால அந்த பழத்தினுடைய ருசி அந்த அளவுக்கு இருக்கும், துவர்ப்பு தன்மை இருக்கும். இதிலே வெண்ணாவல் இருக்குது. வெண்ணாவல் கிடைச்சதுன்னா அதுவும் சர்க்கரைக்கு நல்லது. அந்த வெண்ணாவல் இது கருநாவல். நாவல் பழத்தினுடைய அழகு என்னன்னா அதனுடைய கருப்பு தன்மை தான். கருப்புலேயே மினுமினுப்பு. அது ஒரு கருநீளமான பழம். இந்த கருநீளமான பழத்தை சாப்பிடும்போது சர்க்கரை கண்டிப்பாக கட்டுப்படும். அந்த துவர்ப்பு தன்மை வந்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குமே தவிர கூட்டவே கூட்டாது. அதனால் சர்க்கரைக்கான மருந்துக்கு இந்த மூங்கில் அரிசியும் நாவல் பழ கொட்டையையும் காய்ச்சி எடுத்து அதோட நமக்கு தேவைக்கேற்ப பனை வெல்லத்தை சேர்க்கலாம். பனை வெல்லம் சேர்த்து உள்ளுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும். சர்க்கரை நோய் கட்டுப்பட்டால் நம் உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். வயதானவர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இது ஒரு உணவாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்படும். இந்த மருந்தாக இல்லாமல் உணவாக எடுத்து பயன்படுத்தும்படி எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் ஈரோடை சேர்ந்த பார்த்திபன் என்று ஒருவர் நண்பர் எழுதியுள்ளார். அவருக்கு மூலம் இருக்கிறதாம். அவர் அறுவை சிகிச்சை செய்த பிறகும் அவருக்கு அந்த இடத்தில் மூலம் இருந்து அவதிக்குள்ளாக்கிறது என்று எழுதியுள்ளார். அவர்களுக்கு இரத்தம் வருகிறதாம். இந்த நாள் அவதிப்படுகிறேன் என்று எழுதியுள்ளார். இரத்தம் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். செவ்வரளிப்பூ என்றால் இந்த ரோட்டோரங்களில் இப்போ அதிகமாக நட்டு இருக்கிறார்கள். கவலைப்படாமல் நாம் பறித்து கொள்ளலாம். அல்லது கோயில்களில் உள்ள மாலைகளில் இந்த செவ்வரளிப்பூ கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து அதனுடன் சேர்த்து விளக்கெண்ணெயை சேர்த்து வதக்க வேண்டும். வதக்குவதென்றால் அடுப்பில் வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் செவ்வரளி பூவை நாம் வதக்கி
சுருள சுருள கிண்டி அந்த செவ்வரளி பூவை வெதுவெதுப்பான சூட்டுடன் எடுத்து அதிக சூடு இல்லாத நேரத்தில் அதை இரவு நேரத்தில் மூலம் உள்ள இடத்தில் கண்டிப்பாக கட்டி விட வேண்டும். இப்படி கட்டி வர அந்த மூலம் சிறுக சிறுக குறையும். மூலம் உள்ளவர்கள் இரவு நேரத்தில் பால்களில் பழம் சேர்த்து சாப்பிடலாம். பச்சை பழம் சாப்பிடக்கூடாது. செவ்வாழை பழம் சாப்பிடலாம், மாதுளம்பழம் சாப்பிடலாம், கொய்யா பழம் சாப்பிடலாம். இந்த பச்சை வாழைப்பழம் அல்லாது ரஸ்தாளி பழம் தவிர்க்கவும். கண்டிப்பாக பூம்பழம், நாட்டுப்பழம், மலை வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் இவைகளுடன் கொய்யா பழம் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வேறு பழங்களை ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் மலச்சிக்கல் ஏற்பட்டால் இரத்தம் கூடுதலாக வரும். கேழ்வரகில் எந்த ஒரு உணவும் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாமிச உணவை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். மாமிச உணவு சாப்பிட அவர்களுக்கு இரத்த போக்கு அதிகரிக்கும். கோழிக்கறி சாப்பிடுபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கோழிக்கறி சாப்பிடக்கூடாது. கோழிக்கறி சாப்பிட மூலத்தினுடைய கடுப்பு அதிகரித்து உங்களால் கீழே உட்கார முடியாது. மூலம் உள்ளவர்கள் தரையில் உட்கார முடியாமல் அவதிக்குள்ளாவார்கள். அவர்கள் கீழே ஒரு துணியை மடித்து போட்டு கொண்டுதான் உட்கார வேண்டும். நேரடியாக உட்கார்ந்தால் மூலத்தினுடைய வேகம் அதிகரித்து சூடாகி இரத்தம் தானாக கீழே வழியும். இந்த மூலக்கடுப்பிற்கு இவர்கள் சென்று மது அருந்துகிறார்கள். கண்டிப்பாக மது அருந்தக்கூடாது. மது அருந்தினால் அந்த மூலம் சரியாகாது. மூலத்தினுடைய கடுப்பு அதிகரிக்குமே தவிர குறையாது. மூலக்கடுப்பு உள்ளவர்கள் அந்த மூலம் இருப்பதால் இந்த சாணத்தில் மருதாணி இலை, மஞ்சனத்தி இலை, எருக்கம் இலை இவைகளை ஒன்றாக கலந்த கலவையாக தட்டி அவைகளை புகை போட்டு நம் மூலம் உள்ள இடத்தில் போட வேண்டும். மருதாணி இலை, எருக்கம் இலை, மஞ்சனத்தி இலை இவைகளுடன் சேர்த்து சாணம் சேர்த்து வரட்டி தட்டி காய வைத்து அந்த காய்ந்த வரட்டியை தீ பொருதி விட்டு அது புகையும்படி செய்து அந்த புகையை ஆசன வாயில் படும்படை செய்ய வேண்டும். ஆசன வாயில் படப்பட அந்த மூலத்தினுடைய ரணங்கள் குறையும். மூலத்தினுடைய தன்மை குறையும். இவர்கள் செவ்வரளி பூவை ஒரு நாள் கட்ட வேண்டும், ஒரு நாள் இந்த புகை பிடிக்க வேண்டும். இப்படி மாறி பிடித்து வர மூலத்தினுடைய கடுப்பு குறையும். இரத்தம் வருவது தடுக்கப்படும். இவர்கள் கடின உணவு சாப்பிடக்கூடாது. இறுக்கமான உணவுகளை எடுக்கக்கூடாது. இறுக்கமாக உணவு என்றால் புட்டு இவைகளை சாப்பிடக்கூடாது. கேழ்வரகு புட்டு கண்டிப்பாக இவர்களுக்கு உதவாது. அதிக உபத்திரத்தை உண்டு பண்ணும். கேழ்வரகு புட்டு சாப்பிட்டால் இரத்தம் அதிகமாக போகும். ஏனென்றால் உடலில் உள்ள நீர்களை இந்த கேழ்வரகு இழுத்து கொள்ளும். நீர் இல்லாத நிலையில் இறுக்கமாகி குடலில் அதிக அழுத்தத்தை உண்டு செய்து இரத்தத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது 250 மில்லி இரத்தம் போவவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் உடல் பலம் குறைந்துவிடும். கண்டிப்பாக அவர்கள் கேழ்வரகு பயன்படுத்தக்கூடாது. கம்மங்கூழ் கண்டிப்பாக குடிக்க அந்த மூலத்தினுடைய கடுப்பு குறையும். மூலக்கடுப்பு மாற கண்டிப்பாக தினமும் ஒரு வேளையாவது இவர்கள் கம்மங்கூழ் குடிக்க வேண்டும். இது பகல் நேர கூழ் குடிக்க அவர்களுக்கு மூலச்சூடு இருக்காது. மூலம் எவ்வளவு இதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. செவ்வரளி பூவை விளக்கெண்ணெயில் வதக்கி அந்த இடத்தில் கட்டி வர அந்த மூலமானது மறைந்து விடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறையும், உடனே மறைந்து விடாது. நாம் எந்த அளவுக்கு இருந்தாலும் அது மெதுவாகத்தான் பயன்படுத்த வேண்டும். அதிக சூடோடு அங்கு கொண்டு போய் வைத்தால் புண்ணாகிவிடும். கண்டிப்பாக மலச்சிக்கல் இல்லாமல் உடலை பார்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் ஏற்படுத்தும் உணவுகளை சாப்பிடக்கூடாது. கோழிக்கறி எக்காரணத்தை கொண்டு சாப்பிட்டாலும் இந்த மூலத்தினுடைய தொல்லைகள் அதிகரிக்கும். கோழிக்கறியை சாப்பிடுவதை கண்டிப்பாக இந்த மூலம் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். கீரைகளை பயன்படுத்த வேண்டும். கீரைகள் எல்லா வகையான கீரைகளும் இவர்கள் சாப்பிடலாம். இதில் சாரணக்கீரை ரொம்ப நல்லதை செய்யும். இவர்களுக்கு சாரணைக்கீரை என்றால் பன்றி சாரணை என்பார்கள். அதை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் 2 இலை வரும்போதே அந்த இலையின் நடுவில் விதையை வைத்து வளரும். இதை சாப்பிட மலச்சிக்கல் எக்காரணத்தை கொண்டும் வராது. மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் மூலம் என்றும் அவர்களுக்கு வராது. யார் யாருக்கு மலச்சிக்கல் இருக்கிறதோ அவர்களுக்கு அனைவருக்கும் மூலம் கண்டிப்பாக இருக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க இந்த பண்டிச்சாரணை என்று சொல்வார்கள். பண்டிச்சாரணை கீரையை கடைந்து அதை சாப்பிட அந்த குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானால் உடல் சுத்தமாகும். உடல் சுத்தமானால் மூலம் காணாமல் போகும்.
இந்த காணாமல் போவதை செய்வதை விட கடுப்பாக இருப்பவர்கள் கண்டிப்பாக மூலத்தின் கடுப்பை போக்க இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும். வறட்டியை நாம் புகைத்து அந்த ஆசன வாயில் புகைப்படும்படி செய்து நம் உடலை ஒரு போர்வையால் பொத்தி கொள்ள வேண்டும். மருதாணி இலை, எருக்க இலை, மஞ்சனத்தி இலை இதை மூன்றையும் சம அளவு எடுத்து சாணியில் சேர்த்து தட்டி வெயிலில் காய வைத்து அதை வறட்டியாக பயன்படுத்தி அதில் தீயை மூட்டி அந்த ஆசன வாயில் புகைப்படும் பொழுது உடலில் வேறு பாகத்தில் இந்த புகை சென்றடையும் போதும் அது நல்லதைத்தான் செய்யும். அதனால் போர்வையை உடல் முழுவதும் பொத்தி கொண்டு நாம் கீழே உட்கார்ந்து ஆசன வாயில் அந்த புகைப்படும்படி ஒரு நாற்காலியை செய்து அதன் வழியாக நாம் அந்த மூலத்தின் மேல் புகைப்பட வைக்க அந்த மூலமானது கரைந்து காணாமல் போகும். இந்த முறையை மூலம் உள்ள அனைத்து நேயர்களும் பயன்படுத்தி பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.